அல்லோ தோண்டி ஒன்றுவை தோண்டி மேலே அல்லோ மாங்குளைய ஒடித்துவை மாங்குளைக்கு மேலே அல்லோ மணி உருண்ட தேங்காவை தேங்காயின் மேலே எழுமிட்டங்கனியவை எழுமிட்டங்கனியின் மேல் அரங்கை எளிய கொட்ட பாக்குவை கொட்ட பாக்கு மேலே எல்லோ ஒன்று மணி பரப்பு வைத்தார் ஒன்று மணி பரப்பு மேலே சிறுகடுகு ஒன்று வைத்தார் சிறுகடுகு மேலே எல்லோ சிறுகடுகு சுவரளி அரும்பு செப்பு ஊசி நாட்டுகிறார் அரக்க ஊசி மேலே ஒரு காலோ ஒரு காலோ உலகமெல்லாம் ஒரு காலோ அங்க காலு மேலே தழகிலுமா கடியத்தவோ செய்து அரக்கனானே வல்லேரக்கே அரகன் செய்யும் தவமதுதான் தேவைப்படுதோ ஒரு ஒரே ஒரு நிமிஷம் காற்றடித்து மணல் குமித்து மணல் பரத்தி கரையா பூச்சி சுவாமி பல்கள் எல்லாம் பாசி பற்ற ரோமோ எல்லாம் சடைகள் பின்ன கால்மாட்டில் வளைந்த மாறோ தலைமாட்டில் அரிசொரிய தலைமாட்டில் முளைத்த மாறோ முளைத்த மாறோ கால்மாட்டில் பழுத்த உதிரே முளைத்த மாறோ அரக உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடையோ நாமோ மறந்திடாமல் அண்ணன் தண்ணி அறிந்திடாமல் அரணர் நாமோ மயந்திடாமல் அள்ளோ நல்ல பகலுமாக அறுபது நாளிகையோ நாளிகையோ உண்ணாமல் உறங்கிடாமல் உயர்ந்த தவோ செய்து அரணை நல்லோ அரணை என்றே அரணை என்றே அறந்தவசு ஆண்டவன் பகவானை மனதிலே எண்ணிக்கொண்டு சரி அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா கரகரா கரகரா
கரகரா என்ன இப்பதானே 4 டம்ளர் காப்பியை குடிச்சீங்க, ஆமா அப்பவும் என்ன கரகரா கரகராங்கு? நமக்கு வந்து மொட்டை நாக்கு அழகரா கரகரான்னு தான் கேட்கும். ஓஹோ, ஆமா மொட்டை நாக்குனா எப்படி? மொட்டை நாக்குன்னு சொன்னா எந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டீங்க? சரியா வளையாது, சொல்லக்கூடிய வார்த்தை சரியா விழாது. விழாதோ? ம். ஆனா ஆ, அதுதான் எங்க பரீட்சைக்கான எங்களுக்கு கிடைச்ச மார்க்கே. பிறகு சரி பரவாயில்ல இருக்கட்டும். கிளியரா இருக்கான்னு நாங்க செக் பண்ணிட்டோம். அதனால ஆ, ஆண்டவன் பகவானை நினைத்து நினைத்து அள்ளும் பகலும் 60 நாளிகையுமாகவே தவம் இருக்க, ஆமா ஐயா அப்படி அவர் தவம் இருக்கும் வேளையில் சரி ஆண்டவனாகி சிவபெருமான் இருக்கும் கைலாச வாசலுக்கு ஆமா ஐயா இந்த வல்லரக்கன் செய்யும் தவமானது எப்படி வருகுதன்னா, என்ன விதமாக வருகிறது? ஆடாத கைலாசோ ஆடாத கைலாசோ அது ஆடிடுமா அசைந்திடுமா? அசைந்திடுமா? அங்கு ஆடாத கைலாசோ ஆடிடுமா அசைந்து உருளாத கைலாசோ உருண்டிடுமா பெரண்டி அரக்கனுக்கு வரங்கொடுங்க ஆதிசீவன் வருகிறாரே. அப்படி சாமணடு சாமந்திலே சாமணடு சாமே சதிய சாமே நேரத்திலே நஞ்சு தின்று நஞ்சருக்கும் நஞ்சு தின்று நடுசாம வேலையிலை நடு காற்றடித்து இளைய செய்யா காற்றடித்து காவு கொள்ளும் வேலையிலை காவு கொள்ளும் அந்த பார்வதிக்கு தெரியா பகவானும் ஈஸ்வரிக்கு ஈசனுமே பார்த்தாள பார்வதியால் பார்த்தாள பார்வே பாரமுக கண்களாலே சுவாமி நில்லுங்கோ பகவானே. என்ன பார்வதியால் இங்கு இருக்கும் போது சரி இந்த ஜாம நடுச்சாம நேரத்தில் நேரத்தில் நீங்க மட்டும் தன்னன் தனியாக சென்று கொண்டிருக்கிறீர்களே, எங்கு? எங்க போறீங்க நீங்க? இவ்வளவு நேரத்துக்கு மணி 12 மணி ஆகுது. யார் மீது நீங்கள் காதல் கொண்டு போகிறீர்கள் இறைவா? இறைவா அதை கேட்டதும் பகவானுக்கு என்ன? தூக்கி வாரி போட்டுட்டு மாறி போட்டுட்டா இறைவி, ஐயா, இவரை இப்படி- பார்வதி என்ன யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற? உங்களை பார்த்தா நான் கேட்கேன். வயசான காலத்துல கேட்க முடியாது. எந்த காலமா இருந்தாலும் அப்படித்தான் கேட்பேன். உத்தமி புருஷன் பத்தினி தங்கமுனா அது நான் தான் நான் மட்டும்தான். நான் தான். என்னை பார்த்தா உனக்கு இந்த சந்தேகம்? இந்த கேள்வி அங்கே பார். தம்பி பேண்ட் போட்டு உட்கார்ந்துருக்கான். ச்சே, கோயில் கொடை எதுமாவா? என்ன சிப்ப போட்டிருக்கா நான் பாரு. போட்டிருக்கான். அதனால சரி அதோ பார் பார்வதி, என்ன எங்கே அங்கு என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? அந்த இமயமலை சாரலில் ஆமா என்னை நினைத்து தவம் இருக்கும் அரக்கன் தெரிகிறாரா? ஒரு மானிட அரக்கன் தெரிகிறானா? அரக்கனா? ஆமா ஆமா இருக்கல்ல இருக்கான். அவனுக்கு வரம் கொடுக்க போகிறேன். வரம் கொடுக்கிறதுக்கு ஒரு நேரங்கால வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. வரம் கொடுக்கிறதுக்கு நேரமும் கிடையாது.
கிடையாது, காலமும் கிடையாது. அப்படியே நான் நினைச்சா உடனே போயிருவேன். ஓஹோ ஆமா. இறைவா என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கு போக கூடாது. உழைச்சவனுக்கு கூலி கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும். அந்த அரக்கனை இங்கு அழைத்து வர சொல்வோம். இங்க வர சொல்றதா? ஒரு சாதாரண ஒரு மானிடனை தேடி நீங்கள் போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு பிடிக்கல அது. ஆமா ஆமா. அதனாலே அவரை இங்கு வரவழைப்போம். ஒரு சாதாரண மானிடரை தேடி போகக்கூடாது. ஆமா. அது எனக்கு விருப்பம் இல்லை. பார்வதி என்ன வேண்டாம். என்ன அரக்கன் இங்கு வந்தால் அது விபரீத விளையாட்டு காலம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிட்டேன். அப்படியே அரக்கனை கூட்டு வர சொல்லுங்க. கூட்டு வர சொல்லவ? ஆமா. யார போக சொல்லட்டும்னா உங்க தொந்திய போக சொல்லுங்க. அவரை போக சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்? இல்ல, நந்திய போக சொல்லுங்க. அவர் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? போயிட்டு உடனே வந்துருவாரு. அவர் கூட்டிட்டு தான் உடனே வந்துருவாரு. அப்படியா? ஆமா. ஓய் நந்தி தேவா, என்ன அதோ என்ன என்னை நினைத்து தவம் இருக்கக்கூடிய அரக்கனை சென்று அழைத்து வாரும். அழைத்து நான் வருவதா? ஆமா. என்ன பகவானை இப்படி சொல்லுங்க? என்ன? நம்ம தெய்வ பிறவி. ஆமா. கைலாசத்து பூலோகம் போல பூலோகம் வந்து கைலாசம் வரலாம். வரலாம் வரலாம். அவன் மானிடன். சரி. மானிட பிறவி. பிறவி எப்படி வர முடியும்? இதோ என் இடத்துல 2 குளிகை இருக்கிறது. காத்து போனாதான் வர முடியும். காத்து போகணும். இந்த அதுதான் அடிக்கடி போகுது. இந்த குளிகையை கொண்டு போய் சரி கடவாயிலும் இடவாயிலும் அரக்கனை ஒதுக்க சொன்னா சொன்னா 2 ரெக்கைகள் முளைக்கும். முளைக்கும். ரெக்க முளைத்தா ரெக்க கட்டி பறக்கலாம். 8 மட்டும் பறந்து வரலாம் வருவான் வருவான் என்று சொன்ன உடனே பார்த்தா நந்தி தேவன் ஆமையா. தெய்வீகமான 2 குளிகைகளையும் வாங்கிக் கொண்டு சரி மனசுல நினைக்கிறாரு, என்ன நினைத்தார்? இந்த சண்டாள பாவி அரக்க எங்க இருக்கானோ தெரியலையே, எங்க இருக்கானோ, எந்த விதமாக இருக்கிறானோ தெரியலையே. இந்த அரக்கனை நாமல் பார்ப்பது எப்போதோ, இவனை கையிலை கொண்டு சேர்ப்பது எப்போதோ, கையில அழைத்து வருவது எப்போது? எப்போது எப்போது ஆ, என்பதாகவே மனதிலே எண்ணிக்கொண்டு எப்படி புலம்பி வருகிறார். என்ன விதமாக புலம்பிக் கொண்டு நான் வருகிறார்? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ? அண்ணா இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. காண்டேனோ அரக்கரை எப்போ காண்டேனோ? நான் என்னமும் காணலையே. அரக்கரை எப்போ காணலையே? அங்கு 7 14 உலகமும் தேடினே, 7 உலகமும் தேடினே. 7 14 உலகமும் தேடினே, 7 உலகமும் தேடினே. இன்னமும் காணாமல் இன்றுமே வாடுறே, இன்னமும் காணாமல் நின்றவே வாடினே. நான் இன்னமும் காணாமல் இன்றுமே வாடுறே. இன்னமும் காணாமல் நின்றவே வாடினே. எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே அரக்கனை. இன்னமும் காணலையே. காண்டேனோ அரக்கரை எப்போ காண்டேனோ? இன்னமும் காணலையே. அரக்கரை இன்னமும் காணலையே. எனக்கு வேனல் அடிக்குது வெந்த நல்லாகுது, அடிக்குது வெந்த நாளாகுது. வேனல் அடிக்குது வெந்த நல்லாகுது, அடிக்குது வெந்த நாளாகுது. விரும்பி தவம் செய்யும் அரக்கனை காணாமல் அவன் அரக்கரை நான் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே அரக்கனை. இன்னமும் காணலையே. காண்பேனோ அரக்கரை எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே. அரக்கரை இன்னமும் காணலையே. எனக்கு காணல் அடிக்குது கைகால் நோகுது, அடிக்குது கைகாலே நோகுது. காணல் அடிக்குது கைகால் நோகுது, காதல் அடிக்குது கையால நோகுது. கடிய தவம் செய்யும் அரக்கனை காணாமல் அவன் அரக்கரை நான் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே அரக்கனை. இன்னமும் காணலையே. காண்பேனோ அரக்கரை எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே. அரக்கரை இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ தெரியலையே இந்த சண்டாள பாவி அரக்கனை சரி என்பதாகவே சொல்லி நந்திதேவன் புலம்பிக் கொண்டு வரும் பொழுது ஆமா எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ என்ற சத்தத்தை காது கொடுத்து கேட்டார். கேட்டா அரக்க ஆஹா, என்ன ஆண்டவன் பகவான் வந்து விட்டார், நம்மளை காணாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார் தவித்துக் கொண்டிருக்கிறார், தவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லி கண்களை திறந்தார். ஏய், கரையாம் புற்றானது வெடித்தது. தாவுன்னு வெடித்தது. எப்படி வெடித்தது?
கண்களை திறந்தார். கரையாம் முற்றானது விடைத்தது. சரி கரையாம் முற்றானது விடைத்தவுடனே என்னய்யா அந்த அரக்க மன்னனாகப்பட்ட இந்த வல்லரக்கர் அச்சுதன் ராஜுதன் நேர வேகமா எழுந்து வாரார். எங்க வர்றான்? நந்திதேவன் நிற்கார். ஏப்பா நந்திதேவன் முன்னால வந்தான். ஆண்டவன் பகவான் என்று சொல்லி மனதில் எண்ணெய் கொண்டு வந்தார். எதிர்த்தார் போல் நந்திதேவன் நிற்கிறார். ஆமா ஐயா. அரக்கனுக்கு ஆ, முன்ன பின்ன பகவான பார்த்தது கிடையாது. அவர் எப்படி இருப்பாரு, என்ன சொருவத்துல இருப்பாருங்கிறதே தெரியாது. ஆமா. அதை பார்த்த உடனே அவர் நினைக்கிறார், இவர்தான் பகவானோ. இவர்தானா? இவராகத்தான் இருக்குமா? 4 கால் இருக்கு, இருக்கு. 2 கொம்பு இருக்கு, இருக்கு. ஆமா பின்னால ஒரு வாள் இருக்கு. அது வேற எஸ்ஸா தொங்கிக்கிட்டு எனக்கு பின்னால ஒரு வாள் இருக்கு. பின்னால வால் இருக்கு. அவ ஒரு பெரிய வால் சரியான வாள். அதான் இருக்கு. முகத்தை பார்த்தோம்னா என்ன அதை பார்க்கும்போது சரி நீளமா இருக்கு. என்ன மூஞ்சி நீளமா இருக்கோ முகம். அதானே கேட்கேன். ஆமா ஒருவேளை கைலாசத்து கடவுள் இப்படித்தான் இருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம். இருப்பார். நமக்கு என்ன தெரியும்? இறைவா எனக்கு வரம் தாருங்கள். வரம் தாருங்கள். ஆண்டவா அடியேனுக்கு வரம் தாருங்கள். வரம் தாருங்கள். இல்லப்பா. என்னென்ன டே அரக்கா, என்னய்யா? நான் ஈசன் இல்லையப்பா. ஈசன் இல்லையா? ஈசனுக்கு எவழ்வடிகள் செய்யக்கூடிய நந்தீசன் என்னுடைய பெயர். நந்தீஸ்வரனா? மகனே. நீ கடவுள் இல்லையா? அப்போ இல்லையப்பா. ஆள மாதிரி வந்து என் கடுத்தவத்தை கழிச்சிட்டேன் ஐயா. அப்படியெல்லாம் பேசாதே. ஆடு மாதிரி வந்து என் மகாதவத்தை கழிச்சிட்டேன் ஐயா. இப்படி ஆணவத்தோடு பேசாதே மகனே. என்ன பேசக்கூடாது? என் தவம் பாபோச்சே. அப்படியெல்லாம் 12 வருஷம் தவம் இருந்தாலும் என்ன ஆக போகுது? வீணாக போகாது. போகாதா? ஆண்டவன் பகவான் உன்னை கைலாசம் அழைத்து வர சொல்லி இருக்காரு. கைலாசம்? வா கைலாசம் போவோம். எப்படியா கைலாசம் வர முடியும்? கைலாசம் வர முடியாது. ஏன்னா எப்படி வர்றது? ஏன் முடியாது? நீர் போவேறு வருவேறு, நான் எப்படி வர முடியும்? இதோ 2 குளிகை இருக்கிறது. இதை வச்சு என்ன செய்யணும்? கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கிக் கொண்டால் உனக்கு 2 ரெக்கை முளைக்கும். வயிறு ரொம்ப பசியா இருக்கு. 12 வருஷம் ஒண்ணுமே சாப்பிடல. லேசா முழுங்கிக்கிடுது. முழுங்கிக்கோ. முழுங்கிக்கிட்டுமா? முளைங்கினா பிட்டில முளைக்கும். பெட்டில முளைக்குமா? பறக்கும் போது குப்புற விழுவேன். ஆத்தாடி வடிவேலுக்கு முக்குல ரத்தம் வந்த மாதிரிலாம் வரும் பிறகு. ஆமா, இடது கணத்திலையும் வடது கணத்திலையும் ஒதுக்குனேன்னு சொன்னா சரி நல்லா ரெக்க வந்து சிறகா முளைக்கும். 2 பக்கமும் முளைக்கும். கைலாசத்துக்கு பறந்து போகலாம். அப்ப நான் முழுங்கல. உனக்கு எப்படி சௌரியமோ அப்படி செய். இல்ல நான் அப்ப ஒதுக்கிக்கிடுதேன். ஒதுக்கிட்டியா? ரெண்டையும் ஒதுக்கிக்கிடுதேன். இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டையும் ஒதுக்கிக்கிடுதேன். ஒதுக்கு 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 உனக்கு பறக்கட்டும். ஆமா முளைக்கும். ஆமா. சிறகு முளைக்கட்டும். அப்படி ரெக்கைகள் முளைத்த உடனே இந்த அரக்கனும் நந்திதேவனுமாக எப்படி வருகிறார்? எப்படி அண்ணே? நந்திதேவன் முன்பரக்க வல்லரக்க பின்பரக்க. நந்திதேவன் முன்பரக்க வல்லரக்க பின்பரக்க. நந்திதேவன் முன்பரக்க வல்லரக்க பின்பரக்க. நந்திதேவன் முன்பரக்க வல்லரக்க பின்பரக்க. ஆகாய மார்க்கமாக ஆதிகைலை பறந்து வாரார். கைலாச வாசலில கரை கண்டரை கண்ட போதே அவர் 3 தரம் சுற்றி வாரார். 3 தரம் சுற்றி வாரார். சுற்றி வாரார். சுற்றி வாரார். முடி வணங்கி நமஸ்கரித்தார். முடி வணங்கி நமஸ்கரித்தார். அவரும் 4 தரம் சுற்றி வாரார். நாதன் சிவனை அடிபணிந்தார். அடிபணிந்த வேளையிலே ஆதிசிவன் ஏது சொல்வார்? ஆடாப்பா வல்லரக்க வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளு. என்ன வரும் உனக்கு வேணும்? என்ன வரும் உனக்கு வேணும்? உனக்கு வேணும்? உனக்கு வேணும்? என்னிடத்தில் கேளுதாரே. கேளுதாரே. என்னிடத்தில் கேளுதாரே. உனக்கு என்ன வர வேணுமோ கேளு. ஆமா, என்ன வரும்? அத்தனை நான் உனக்கு தாரேன். கண்டிப்பா இல்லன்னு சொல்லாம தரேன்டா. சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை காதால கேட்டு
அரக்க மன்னனாகி இந்த வல்லரக்கராற்றுதல் என்ன ஐயா சொல்றான்? இறைவனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? என்ன விதமாக எல்லையோ சிறியவாரோ சிறியவாரோ ஈஸ்வரனே வேணும் ஈஸ்வரனே எனக்கு வேணும் சிறியவாரோ 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 பகவானே எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் வல்லரக்கா என்ன வரம் கேட்க சொன்னா பாக்கு கடுகு சீரகம் மிளகு ஏலக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வாங்கிட்டு நீ பூலகத்துல மளிகை கடை வச்சு பழைக்க போறியா? மளிகை கடை இல்லை இறைவா, வேற நான் கேட்கக்கூடிய வரம் பாக்களையும் சிறிய வரம், சின்ன வரம், கட்டுகளையும் சிறிய வரம், சிறிய வரம், சீரகத்திலையும் சிறிய வரம், சிறிய வரம், மிளகுலையும் சிறிய வரம். சிறிய வரம் என்னடா எல்லாரும் சின்ன தவத்தை பண்ணுவாங்க, பெரிய வரமா கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஆனா நீ பெரிய தவம் பண்ணிருக்க. இருந்ததோ பண்ணி காலு மேல தலகீழா 12 வருஷம் தொங்கி இருக்க. தொங்கிருக்கியடா வவ்வால் பாத்தீங்களா? வவ்வால் இனத்தை சேர்ந்தவன் இந்த வல்லரக்க. வவ்வாலா தொங்கிருக்கான் அதானே 12 வருட காலம். அப்படி ஒரு தவத்தை பண்ணிட்டு கடுகு சீரகம் மிளகுன்னு கேட்கறிய. அம்மா இத பாரு, என்ன வர வேணுமோ என்னிடத்துல தெளிவாக கேள், உனக்கு தருகிறேன். வேணுங்க வரத்தை கேட்டா தரேன். இறைவா, எனக்கும் கேட்க ஆசைத்தான். அப்படியா? கேட்டதுக்கு அப்புறமா இல்ல மாட்டேன்னு மறுத்தர கூடாது பாருங்க. ஆமா, அதனால சரி. உங்க பக்கத்துல யார் இருக்கிறா? என் பக்கத்துல என்னுடைய மனைவி அகிலாண்ட கோடி ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சத்தியா வந்திருக்கா. உங்க மனைவி இருக்காங்க. ஏன் பொட்டாட்டி? அவ உச்சந்தலையில் முக்காலும் அடித்து எனக்கு சத்தியம் வேண்டும். அப்படி என்னடா சத்தியம் வேணும் உனக்கு? என்ன வரம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கேட்ட வரத்தை எனக்கு நீங்க தரணும். அப்படி அப்படி தருவீங்களா? அவ்வளவுதானே. சத்தியம் தானடா. சத்தியம் தானடா பெருசு. அரக்கனோ நம்மளுடைய பக்தன். நான் 1000 சத்தியம் பண்ணுவேனே. என்ன பிரமாதமான வரத்தை கேட்ட போறான். அவன் பிறந்தது அரக்கர்களும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாடை கேட்பானா, ஒரு நகரத்தை கேட்பானா, வேற என்னத்த கேட்ட போறான்? ஒரு தோட்டம் துறவு பம்பு செட்டோட கேட்பானா, இல்லன்னா 4 மரவாட்டியை கேட்பான். கேட்டா கொடுத்துட்டு போறது. ஐயோ இருந்து அழுந்துட்டு போறான். ஆளுக்கு ஒரு பக்கத்துல போயிட்டு போறான். அதானே. அப்படின்னு சொல்லி பகவான் பார்த்தார். அரக்கா, என்ன வரம் கேட்டாலும் சரியடா, அந்த வரத்தை உனக்கு மாட்டேன் என்று சொல்லாமல் கேட்ட வரத்தை உனக்கு நான் தருகிறேன். இது என் மனைவி உமையவள் உலகமாதா பார்வதா தேவி மீது சத்தியம். சத்தியம் சத்தியம் சத்தியம். முக்காலும் அடித்து சத்தியம் செய்தார். சரி, சத்தியம்னு சொன்னதுதான். ஏ அப்பா, தனி தயிர் நிமிர முடியலையே. தனி தைரியமே வந்துட்டு. ஆமா, இனிமே நம்ம என்ன கேட்டாலும் பகவான் மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல என்பதாகவே மனதிலே எண்ணிக்கொண்டு அரக்கன் எப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? சுவாமி ஆண்டவனே பகவான், என்னை படைக்கும் காலத்தில் இருகரத்த படைத்தீரை அந்த 2 கரமதி அள்ளி அள்ளி தரமசையோ அள்ளி அள்ளி அழகான
எந்த திசை நீட்டினாலோ எந்த திசை எரியுமாறு வேணுமை ஆமே அங்கே சமுத்திரத்தில் நீட்டினால் கடலா கோதிக்கணும் கரும்பறையில் நீட்டினால் கருகி உருகி போகணும் பச்சை மரம் மதி பார்த்தினா நீட்டினால் பச்சை மரம் மதி பச்சை மரம் மதி அது பஸ்பமாய் ஐயா இந்த வரம் தாருமையா ஈழ்வரனை இறையோனே வல்லரகம் கேட்ட போது ஆதிசிவன் ஏது சொல்வார் என் மகனை வல்லரக்கா என்ன வரம் கேட்டிட்டாலோ என்ன வரம் கேட்டி மகனை இந்த வரம் கேளாதப்பா இந்த வரம் கேளாதப்பா ஏ அரக்கா இந்த வரம் கேளாதப்பா மகனே வாழ வரம் கேளுதாரே வாழ வரம் கேளாதப்பா இறக்க வரம் கேளுதாரே இறக்க வரம் கேளாதப்பா என் மகனே வல்லர வாழ வரம் கேளுதாரே வாழ வரம் கேளுதாரே இப்படி மால வரம் கேளாதடா இப்படி வாழ என் மகனே வல்லரக்கா என்ன சுவாமி வாழ வரங்கேளு ஆமா வாழ வரம் கேட்காத நம்ம கேளாதடா இருக்க வரங்கேளு வாழை வரம் கேட்டேன்னா வாழையை கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அவங்க சாமி எப்படி உரு பிடிக்கிறது எதுக்கு அந்த வாழை வரம் கேட்டேன் வாழுறதுக்கு வரங்கேளுன்னு சொல்லுதாரு வாழ்றதுக்கு ஆமா அதனை கேட்க வாழை நோட்டுனா அண்ணாச்சி கையில கொண்டு வந்தவள அதைத்தான் கேட்பேன்னு நினைச்சேன் இருக்க வரங்கேளு இப்படி இறக்க வரங்கேளாது கேளாதப்பா ஆளு வரங்கேளுதாரேன் அழியக்கூடிய வரத்தை கேட்காதேடா அவப்பா ஓய் பகவானே என்ன என்ன அதை கேட்காத இதை கேட்காதன்னு சொல்லிட்டு என்னப்பா மரியாதை எல்லாம் கூடுது கேட்டது சத்தியம் ஆ, கொடுத்தது யார் மேலன்னு நினைவு இருக்கா ஆ, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் சத்தியம் தவறாமல் வரத்தை தர முடியுமா முடியாதா முடியாதா இதுக்கு பதிலா சொல்லுங்க முடியாதுன்னு சொன்னா விடவா போறா எங்க விடுவான் சண்டாள பாவி அரக்கனுக்கு ஆமா ஆண்டவன் பகவான் பார்த்தார் ஆமா வரத்தை மட்டும் கொடுத்தால் போதாது இவனுக்கு போதாது இவன் அழியக்கூடிய சாபத்தையும் கொடுக்க வேண்டும் வரத்தை சேர்த்தே கொடுக்கணும் என்று இறைவனாகி சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறார் எப்படி எப்படி தந்தை தந்தேனேட வல்லேரக்கா வல்லேரக்கா கேட்டவர ஒந்தனுக்கு தந்தே கேட்டவர ஒந்தனுக்கு தந்தே அரக்கா தந்த வரத்தினோட மகிமையாலே மகிமையாலே தரணி எல்லாம் ஆழ்வயடா வல்லேர அரக்கா தரணி எல்லாம் ஆழ்வயடா போட் போட் போட்
கொடுமை செய்தால் கொடுத்தவர உன்ன சுத்தி எரிக்குமேடா கொடுத்தவர உன்ன சுத்தி கொள்ளுமேடா அப்படி கொடுமை செய்தால் ஏயரக்கா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தால் நான் கொடுத்த வரம் கொன்றுவிடும். தருமன் தவறி நடந்தால் தந்த வரமே உன்னை கொல்லும், எரித்துவிடும். அப்பா. ஆண்டவனாகி சிவபெருமான் வரத்தை கொடுத்தார். வரங்களையும் வாங்கிக் கொண்டு ஆண்டவன் பகவானுக்கு முன்னாலே வாங்கு மட்டும் வணங்கி நின்றான். என்ன ஒரு வணக்கம்! வாங்கின பின்னாலே நிமிர்ந்து நிற்கிறான். கொடுக்க மட்டும் குனிந்தான். கொடுத்த பின்னாலே இப்பேற்பட்ட இந்த அரக்க மன்னனாகி வல்லரக்கன் இறைவன் பகவானுக்கு முன்னால் எப்படி நிற்கிறார்? அவரோ வாங்கு மட்டும் கல்யாண ராமா வரத்தை வாங்கிய கொடுக்க மட்டும் வரத்தை கொடுத்த பின்னால் புலி போல சீரியதோர் வல்லர எண்ணாத எண்ணவன் எண்ணுகிறான் மனமதி கைலாசவாசலி தேவர்களை எரித்தோமா சேவ செய்ய யாரும் இல்லை அமரர்களை எரித்தோமா